கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து வர உங்களோட ராசி அதிபதி புதன் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும். பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான சுக்கரன் 2/9 சுக்கரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். லாபம் வருமானம், லாபத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் ஆனால் சந்தேகங்கள் சில நேரங்களில் நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத சின்ன சச்சரவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 5 மற்றும் 6ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு 7ல் வக்கரமாக இருக்கும்பொழுது 7 சனி இருந்தாலே என்னன்னா கொஞ்சம் குற்றங்குறைகளை அதிகமாக பார்ப்பீங்க. சில நேரம் வந்து மனைவி கணவன் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அதனால் அவங்களாம் ஸ்லோவாக ஃபீல் ஆகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல் எதுக்கு நம்ம வருத்தப்பட்டோன்றதை நம்மளை நாமளே கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கோவப்படுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு 10 ரூபா டீக்காக 1.5 மணி நேரம் சண்டை போடுறது, 10 ரூபா 20 ரூபா மேட்ரு 100 ரூபா மேட்டருக்கெலாம் வந்து 2 மணி நேரம் சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப சில்லித்தனமான விஷயங்கள், இவன் என்ன பேச்சை கேட்கல, என்னால் லாஸு அப்படின்னு சின்ன விஷயங்களை கோவப்படுறதை விட்டுட்டு நடக்கிற விஷயத்தை நல்ல விஷயமாக மாற்றணும். ஸோ அதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும். நல்ல வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு போட்டிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் பெரிய லாபங்கள் வருமானம் பெரிய லாபங்கள் இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கிடைச்சாலும் அது வக்கரமாக இருக்கும், ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.